ஆர்ஏ ஃபேக்டர் வந்து இப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா பவளமல்லி இலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஆர்ஏ ஃபேக்டர் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அது குறையறத நீங்களே பார்க்கலாம். சாதாரணமா ஒரு பவளமல்லி இலையை வந்து நல்ல கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவும் வலியும் குறையும், ஆர்ஏ ஃபேக்டரும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா முடக்கர்த்தான் கீரை இருக்கு பாத்தீங்களா, அதை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தாலும் ஆர்ஏ ஃபேக்டர் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்களே வீட்லயே வந்து இந்த மாதிரி முடக்குவாத பிரச்சனை இருக்கவங்க இத வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டு வந்துட்டு உங்க ஆர்ஏ ஃபேக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 10-20 சில பேர்த்தோட உடம்ப பொறுத்து 30 கவுண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா காட்டு செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா, நல்லா ஒரு நாள் ஃபுல்லா நல்லா ஊற போட்டுருங்க, தண்ணியில ஊற போட்டுருங்க. ஒரு 2-3 பூ எடுத்து ஊற போட்டுருங்க. அதோட வந்து ஒரு சின்ன கிராம்பு, வால்மிளகு, லவகம், அப்புறம் ஒரு 2 மிளகு, அப்புறம் 2 திப்பிலி, இது எல்லாத்தையும் நல்லா தட்டி போட்டு தண்ணி ஒரு 5-6 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா ஒரு 1/4 டம்ளர் நல்லா வத்துற வரைக்கும் வத்த வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சோண்டு ஹனி கலந்தோ இல்ல நாட்டு சர்க்கரை கலந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெயின் எதுவுமே இருக்காது. முடக்குவாத பேஷண்ட்டுக்கு வந்து சுத்தமா பெயின் எதுவுமே இருக்காது. நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு முடக்குவாதம் நெகட்டிவ் ஆயிரும். ஆர்ஏ ஃபேக்டர் உங்களுக்கு 3 மாசத்துல உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிரும். ஏன்னா நிறைய பேஷண்ட் 3 மாசத்துல நெகட்டிவ் பண்ணிருக்காங்க. நிறைய பேஷண்ட் நாங்க மருந்து கொடுக்க பேஷண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 மாசத்துல அவங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாம் நெகட்டிவ் ஆயிருக்கு. சில பேர்த்துக்குலாம் 2வது மாசம் 3வது மாசத்துலயே நெகட்டிவ் ஆயிருக்கு. நிறைய இருக்கு. அவங்க 1000, 1500, 2000 இது மாதிரி எல்லாம் ஆர்ஏ ஃபேக்டர் வச்சிருக்காங்க. பேஷண்ட் பாத்திருக்கோம் நாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 4 மாசம் 5 மாசம் அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. 5வது மாசம் அவங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே அவங்களுக்கு வந்து 20 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அவங்களுக்கு வந்துரும். 2000ல இருந்து 20 வந்துரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகி வந்துரும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாமே நாங்க பாத்திருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் பிளட் டெஸ்ட்ல வந்து நாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்கோம். சோ அந்த மாதிரி நல்ல சிகிச்சை முறைகள், நல்ல சிறப்பு மருந்துகள் வந்து ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு. இது மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் நம்மளுக்கு வந்து நேச்சுரலா நமக்கு ஆர்ஏ ஃபேக்டர் நல்லா குறைச்சு கொண்டு வரும். அது குறைச்சு கொண்டு வர்றப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சிருச்சுனாவே ஸ்டிஃப்னஸ், கம்ப்ளைண்ட்ஸ், வலி எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதிகமாயிட்டே இருக்கு, முட்டு வலி ஜாஸ்தியா இருக்கு, நம்மளால நடக்க முடியல அப்படின்றப்போ என்ன ஆகும்னா, ஒண்ணு ஊசி போட்டு நீரை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி எடுப்பாங்க. அது பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலா உங்களால வந்து மூவ் பண்ணவே முடியாது, ஜாயிண்ட் எடுத்து நகர்த்தி வைக்கவே முடியாது. ஏன்னா பேஷண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீர் எடுத்த கால் வந்து வீக் ஆயிடுச்சு, எடுக்காத கால் நல்லா இருக்கு, அது என்னால மூவ் பண்ண முடியுது, வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கால் நல்லா ஆயிடும். ஆனா நீர் எடுத்த கால் வந்து அவங்க வீக்கா இருக்கு, இதுதான் வலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு போதும் உள்ள ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, வீங்கி இருக்கு, கண்டிப்பா வீங்க தான் செய்யும். வீங்கி இருந்துச்சுன்னா அந்த நீரை வந்து வெளியே எடுக்க கூடாது. அந்த வீக்கோ தன்னாலே நம்மளுக்கு வத்தி போகும், வத்த வைக்கணும். 10 எல்லாம் போட்டோம்னா அது 2 நாள்ல நம்மளுக்கு வத்திரும். ஏன் விராலி இலை இருக்கு பாத்தீங்களா, அதை நல்லா புட்டை வைக்கிற மாதிரி அவிச்சு நல்லா கட்டணும் அப்படின்னாவே 2 நாள்ல வீக்கம் போயிடும், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே மூலிகை மருந்துகள் இருக்கு, போட்டு எடுக்க வேண்டாம். சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கரடு கட்டி போயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு, மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நம்ம ஒத்தனம் கொடுத்து இந்த இலையெல்லாம் புட்டை வைக்கிற மாதிரி அவிச்சு கட்டணும்னா சரியா வரும். அதை விட்டுட்டு நம்ம ஆபரேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜாயிண்ட்ல பண்ணி விடுவாங்க ஆபரேஷன், அப்புறம் திருப்பி இங்க வலிக்கும், இங்க பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி இது எல்லா ஜாயிண்ட்லயும் வலி இருக்கும் இல்லையா. அப்ப எல்லா ஜாயிண்ட்லயும் எப்படி ஆபரேஷன் பண்ணிட்டு அடுத்து சிஆர்பி புரோட்டீன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் டைஜஷன் ஆகாம தான் இது உருவாகும். அப்ப எல்லா ஜாயிண்ட்டும் நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு கடைசியில வந்து நம்மளால மூவ் பண்ண முடியாம படுக்கையில தான் நிரந்தரமா தள்ளி போட்டுரும். சோ அதனால இதுக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாம, சர்ஜரியும் எதுவுமே இல்லாம, இந்த கிரானிக் டிசீஸ் இது ரொம்ப நாளா நீண்ட நாளா நம்மளுக்கு நோயினால அவஸ்திப்பட்டு இருக்கவங்களுக்கு நாங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி விட்டுருக்கோம். சோ அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு. முடக்குவாதம் 3 மாசத்துல ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி புரோட்டீன், ஏசோடைட்டர், இஎஸ்ஆர் எல்லாமே நெகட்டிவ் பண்ணி கொண்டு வந்துடலாம், நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். பானுமதி, அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68 வருஷமா மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம் வேற, கையெல்லாம் ஒரே வலி, ரஃப்பாக மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாசமா இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்தேன். மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாசம் மருந்து சாப்பிட்டேன்.
இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. ஒரு முட்டி தான், ஒரு முட்டி எப்படி கீழே வைக்க முடியாதது, அந்த முட்டி சரியாக 7-8 மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலைல எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா கால் வலி முதல்ல தண்ணியா நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, விளையாட்டு இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த குத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை, எப்போவது கொஞ்சம் இந்த முழங்கால் விட்டு குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும், வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும் இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது, வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிடும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா இருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 073057444144.